அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வுல கூட நான் அமெரிக்கால இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் அவங்க எதுவுமே எடுக்கல. காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கல. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இல்லை, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலிருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதான் அதை யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நீங்கள் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, நாங்கள் 5 ஆண்டு பண்ணதுன்றாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதும் 50 நாளில் பண்ணியிருக்க முடியாது, அவங்க 5 ஆண்டில் பண்ணதோடைய விளைவை தான் இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தெருவெல்லாம் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருந்ததோடைய வெளிப்பாடு தான் இது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுது. சட்டமன்றத்திலே அதை குறித்து விரிவாக பேசியிருக்கிறேன். சிங்கப்பெண் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக சீரியல் அஃபெண்டர்ஸ் அரசு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், இது ஒரே நாளில் எல்லாமே சரி பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் இது எல்லாமே சரி செய்யப்படும். இதனுடைய பிரச்சனைகளினுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் அந்த மாதிரி அது அவராக வலிந்து அந்த கூட ஒரு சிறப்பு விருந்தினராக அவரை அழிச்சிட்டு போல. அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாருமே வராங்க. ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது வர்றவங்களாம் ஃபோட்டோ எடுக்கும்போது யாரும் தடுக்கவும் முடியாது. இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை இன்னும் கவனமாக இருக்க சொல்லியிருக்கேன். இல்லைப்பா, 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி இருக்கிறோம். பாட புத்தகத்தை மாற்றி இருக்கிறோம். டெக்ஸ்ட் புக்னு சொல்கிறோம்ல, இட் இஸ் நோ மோர் டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட்டை குறைச்சிட்டு வண்ண படங்களை அதிகமாக்கி இருக்கிறோம். பார் கோடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்லப்படுற தன்வேகத்தில் கற்கும் குழந்தைகள், மெல்ல கற்கும் குழந்தை கூட தன்வேகத்தில் கற்கும் குழந்தையை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலை பண்ணியிருக்கோம். இது 3ஆம் வகுப்பு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கரிக்குலம் கமிட்டி அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாடத்திட்ட அந்த பிரிண்டிங் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதுவுமே கொண்டு போய் சென்டர் சேர்க்கப்படும். இதுதான் டெமோக்ரஸியுடைய பியூட்டியே. இதுதான் ஜனநாயகம். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தங்களுடைய நண்பர்களாக, தோழர்களாக பார்க்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம். மற்றபடி அவர்களை தங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஏவலாகவோ, தங்களுக்கு தான் எல்லாரும் தங்களை மீறி யாரும் பேசக்கூடாதுன்னா அப்படி எந்த நெருக்கடியும் தரக்கூடிய கட்சி நாம கிடையாது. இது ஒரு ஜனநாயகமாக திருமாவளவன் அவர்களினுடைய பேச்சு ஒரு டெமோக்ரஸியாக ஜனநாயகத்தை வெளிப்படா பார்க்கிறேன். மற்றவர்கள் போய் கலந்து பேசி நம்ம பேசுவோம். நன்றி.